ஓபிஎஸ்ஐ திமுக பக்கம் இழுத்த மாஸ்டர் இவரா? எதிர்க்கட்சிகள் கண்ணில் விரல் விட்டு ஆட்டும் ரகசிய புள்ளி. திமுகவின் அஸ்திவாரமாக விளங்கும் நிழல் மனிதர். தமிழக அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் ஒரே மாதத்தில் பல காய்கள் நகர்த்தப்பட்டிருக்கின்றன. யாருடன் கூட்டணி என்று பின்னர் அறிவிப்போம் என்று அடம் பிடித்துக் கொண்டிருந்த தேமுதிகவை அறிவாலயம் பக்கம் இழுத்தது. எடப்பாடியோடு மல்லு கட்டி கொண்டிருந்த ஓபிஎஸ்ஐ ஸ்டாலின் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தியது என அடுத்தடுத்த அதிரடிகளால் தமிழ்நாடே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. இதையெல்லாம் செய்தது யார்? எந்த ஒரு திமுக பொறுப்பிலும் இல்லாத, ஆனால் அறிவாலயத்தின் நம்பிக்கை என அழைக்கப்படும் இந்த மாஸ்டர் மைண்ட் தான் இப்போது டாக் ஆஃப் தி டவுன். அதிமுகவின் வாக்கு வங்கியை சிதறடிக்க தென் மாவட்டங்களில் ஒரு செக் வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த நிழல் மனிதரின் பிளான். இதற்காகவே ஓபிஎஸ் தரப்பை தொடர்பு கொண்டு இனி அங்கே எதிர்காலம் இல்லை என்பதை புரிய வைத்து அவர்களை பாதுகாப்பாக அறிவாலயம் பக்கம் அழைத்து வந்திருக்கிறார். அதே போல தேமுதிகவை கடைசி நேரத்தில் பாஜக மற்றும் அதிமுக பக்கம் போக விடாமல் தடுத்து அவர்களுக்கு தேவையான உத்தரவாதங்களை கொடுத்து இழுத்தது இந்த தனிநபர் செய்த டேட்டா மேஜிக் என்கிறது அறிவாலயம் வட்டாரங்கள். தென் மாவட்டங்களில் திமுகவின் கோட்டையாக கருதப்படும் முக்குளத்தூர் சமூக வாக்குகளில் ஓபிஎஸ் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஓபிஎஸ் திமுக பக்கம் வருவதால் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் ஒரு பிளவு ஏற்படும். தென் மாவட்டங்களில் சுமார் 15 முதல் 20 தொகுதிகளில் இந்த 3% முதல் 5% வாக்கு மாற்றம் என்பது வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கும் காரணியாக அமையும். இதன் மூலம் திமுக தங்களுக்கு பலவீனமான பகுதிகளில் ஒரு வலுவான பிடியை பெறுகிறது. எதிர்க்கட்சிகளான எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக, பாஜக மற்றும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என வாக்குகள் சிதறும் போது 50% வாக்குகளை குறிவைக்கும் திமுக கூட்டணியை வீழ்த்துவது கணித ரீதியாகவே மற்றவர்களுக்கு பெரும் சவாலாக மாறும் என அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.